ஸோ இந்த ஐபிஎல் ஏலத்தில் வந்து எல்லா டீமும் எப்படி அவங்க பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க, இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வீடியோ போடலாம். நடப்பு சாம்பியன்ஸ் வந்து இந்த தடவை வந்து ஏலத்தில் வந்து எப்படிலாம் செயல்பட்டுருக்காங்க, அவங்க நினைச்ச பிளேயர்ஸ்லாம் அவங்க கிடைச்சிருக்கா, அந்த ஸ்டில் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் கேகே டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டேரி மிச்சல், ரஷின் ரவீந்திரா, அப்புறம் ரிஸ்வி, அவினாஷ் ராவ், அப்புறம் சர்துல் தாக்கூர் இவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து கரெக்டான பிளேஸை நோக்கி தான் வந்து சென்னை வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பேக்கப் யார் தேவை, எந்த ஸ்லாட்டுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் போல வந்து டேரி மிச்சல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெவான் கான்வேக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் வந்து ரஷின் ரவீந்திராவை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவரில் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு வந்து சர்துல் தாக்கூர் பக்கம் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஃபியூச்சர் காண்டி வந்து ஒரு ரிஸ்வி அப்படின்னு வந்து எல்லாமே வந்து ஒரு கலந்த கலவையாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் வந்து இவங்க வந்து தேடி வந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா டெஃபனட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ வந்து இதில் வந்து பெஸ்ட் பைஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது வந்து ரஷின் ரவீந்திராவும் டேரி மிச்சல், சர்துல் தாக்கூரும் வந்து டெஃபனட்டாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பெஸ்ட் பைஸாக இருப்பாங்க. ஏன்னா டேரி மிச்சல் வந்து ஒரு 14 கோடி ரூபாய் அவங்க கொடுத்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு வந்து அந்த ஆக்ஷனுக்கு வந்து வரவே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பஞ்சாப் வந்து அவர் சோல்ட் அவுட் ஆக போகிற அந்த ஒரு கடைசி செகண்ட்ல வந்து தான் அவங்க தூக்க ஆரம்பிச்சு அந்த 14 கோடி ரூபாய் கொடுத்து வந்து அவரை தூக்கிட்டு போனாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைங்க. ஏன்னா கரெக்டாக வந்து ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அதுவும் இல்லாமல் சேப்பாக் மாதிரியான கண்டிஷன் வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுற பிளேயர் வந்து டெஃபினட்டாக இனிமே வேல்யூ இருக்குது. ஸோ வந்து டேரி மிச்சல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் டேரெக்டாகவே வந்து பிளேயிங் லெவன் ஆறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்துல் தாக்கூர் முதல்ல நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளோட ப்ரிவியூலே வந்து நான் 2-3 தடவை சொல்லியிருந்தேன் சர்துல் தாக்கூர் தான் வந்து சிஎஸ்கே டீமுக்கு வருவார் அப்படின்னு. ஏன்னா அந்த கட்டர் திரும்ப வந்து சேப்பாக் வந்து சிஎஸ்கே வந்திருக்கு அப்படிங்கும்போது வந்து டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத வந்து மனசில் வச்சு அதாவது திரும்ப வந்து அந்த டீம் எடுத்துக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவரும் வந்து பிளேயிங் லெவனில் ஸ்டார்டிங்லேயே இருக்கிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரஷின் ரவீந்திரா பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்னா அது வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் இருப்பார் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா டெவான் கான்வே அங்கே ரெடியாக இருக்காரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ வந்து எப்படி மிச்சர் ஷார்ட்மன் இந்த வருஷமும் பெஞ்சிலே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ உங்களோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கும், ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே வந்து ஆடிவாங்க. ஒன்றொன் வந்து அஜிங்கியா ரஹானே வந்துடுவார். இப்போ நம்பர் 4ல யாரு, மொயின் அலி ஆட போறாரா இல்லை டேரி மிச்சல் ஆட போறாரா, அங்கே தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும். மேபி வந்து டேரி மிச்சல் வந்து ஒரு ஃபியூச்சருக்கும் வந்து பிளான் பண்ணுறாங்க, அவர் டீமில் வந்து வருங்காலத்துக்கும் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சீசன்லேயே வந்து அவர் ஆட வச்சிடலாம். மொயின் அலியை அவருக்கு பதிலாக ஆட வச்சிடலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஜடேஜா தீக்ஷனா இருக்கும்போது வந்து மொயின் அலியை உட்கார வச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் மொயின் அலி இல்லைன்னா டேரி மிச்சல் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் ஆடுவாங்க. நம்பர் 5 வந்து சிவம் துபே, அவர் தான் அந்த 2 சீசன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் அந்த இடத்த பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்பர் 6 எம்எஸ் தோனி இல்லை ரவீந்திர ஜடேஜா மாற்றி மாற்றி ஆடிக்குவாங்க. 6ம் 7ம் அவங்க ஆடிக்குவாங்க. அப்படிங்கும்போது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் பேட்டிங் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 8 வந்து டெஃபினட்டாக வந்து சர்துல் தாக்கூர் ஆடுவார். அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அவரெல்லாம் 4 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே எடுத்து வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை இந்த ஏலத்திலே அவங்க வந்து. அதுக்கப்புறம் நம்பர் 8 வந்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தீக்ஷனா வந்துருவார். அதுக்கப்புறம் நம்பர் 9 வந்து பத்திரனா வந்துருவார். நம்பர் 10 வந்து தீபக் சகர் வந்துருவார். நம்பர் 11 வந்து அவங்க வந்து ஒரு முகேஷ் சௌத்ரியோ தேஷ்பாண்டே யாராச்சும் வந்து அவங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயர்லையும் வந்து அஜிங்கியா ரஹானே வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போயிட்டு வந்து லாஸ்ட் சீசன் வந்து 57 வந்து எப்படி வெளியே வச்சு விளாண்டாங்களோ அதே மாதிரி வந்து இந்த சீசன் வந்து அஜிங்கியா ரஹானே வந்து ஆட வைப்பாங்க. அதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு மாதிரி ஸ்டில் 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க, 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரே அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஸோ வந்து ஓவராலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஏலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன். அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த 30 ஏஜுக்கு மேலே இருக்கிற பிளேஸை தேடுவாங்க. இவங்க வந்து சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற தாஸ்லாம் உடச்சிட்டு கரெக்டான பிளேஸுக்கு கரெக்டான ரேட் கொடுத்து எடுத்துக்காங்க. இந்த ஏலத்திலே வந்து சிறப்பாக செயல்பட்ட அணியில் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடப்பு சாம்பியன்ஸ் வந்து இந்த தடவையும் கப் அடிப்பாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெஃபினட்டாக வந்து அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. இந்த டீம் வந்து ஒரு 90% வந்து டெஃபினட்டாக பிளே ஆஃப் வந்துடும். ஸோ அதுதான் இருக்கும். ஸோ இதே டீம் வந்து பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதுவும் பிளேயரை வாங்கியிருக்கணும், ஸோ இந்த பிளேயருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இன்னும் அடுத்த டீமை பற்றி நம்ம பேசி போடுவோம். ஸோ வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்கள் தேடி வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.